அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஆலு சமோசா. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஆலு சமோசா தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கையில் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பிடிச்சி பார்க்கணும், பிடிக்க வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா சமோசா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டோ பிசையும் போது நம்ம கரிஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தோசை சப்பாத்தி இந்த மாதிரி செய்ய போவையில் நீங்கள் கரிஞ்சீரகம் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் இது மூடி இருக்கட்டும். இதுக்கிடையில் ஸ்டஃப் தயார் பண்ணிடலாம். நான் 2 உருளைக்கிழங்க பாயில் பண்ணி மசிச்சு வச்சுருக்கேன். 1/4 கப் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃப் தயாராகிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் சமோசா வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விதமான சமோசா நான் வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா தின்னாக தேய்ச்சிக்கிறணும். ரவுண்டாக தான் தேய்க்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த மாதிரி வேணால் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேங்கிறதுக்காக இந்த ஸ்டைலை நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 4 பக்கமும் மடிச்சுக்கிறணும். இந்த மாதிரி மடித்து விட்ருங்க. இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம தேய்ச்சிடலாம். நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. தின்னாக இருக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப் எடுத்து சென்டரில் வச்சிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிறேன். சென்டரில் வச்சுருங்க. வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க. நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃப் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு 2 பக்கம் நல்லா மடித்து விட்டுறணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி விட்ருங்க. இல்லைன்னா நம்ம ஆயிலில் போடையில் அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஆப்போசிட்டில் உள்ள சைடு 1 சைடு மட்டும் முன்னாடி மடித்து விட்டுட்டு இன்னொரு சைடு உள்ளதை பின்னாடி மடித்து விட்ருங்க. பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ மீடியம் ஹீட்டில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் எல்லா சமோசாவையும் அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம 4 பக்கமும் மடித்து தேய்ச்சிருக்கனால இதை நல்லா வந்து நம்ம குக் பண்ணணும். மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் உள்ளனா மாவாக இல்லாமல் நல்லா வெந்திருக்கும் நமக்கு. அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகணுங்கிறதுக்காக. நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா கிறிஸ்பியாக டீ டைம் நம்ம சாப்பிட்றதுக்கு அருமையான ஸ்நாக்ஸ் இது. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். பொட்டேட்டோ ஸ்டஃப் வச்சு நம்ம சமோசா தயார் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை எடுத்துக்கோங்க. டீயோட சாப்பிடையில அவ்வளோ அருமையாக இருக்கும். என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள ஸ்டஃப்போடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.